ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். வாங்க இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் எப்படி குழம்பு செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்ல கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பீஸ் அந்த அளவுக்கு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5 தக்காளி கிட்ட அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மீன் குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு மஞ்சள்தூள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க. சிம்மில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கிடும். புளி கரைச்சி வச்ச தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சு அதை நான் ஊற்றுறேங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மசாலா நல்லா மீன் நல்லா இருக்காமல் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா வெந்து வந்துடும். மீன் குழம்பு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மீனில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.